வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குண்டா மாசி கருவாடு தாங்க. மாசி கருவாடை வச்சு நாங்கள் ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த மாசி கருவாடு சூற மீனில் தான் இதை க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கருவாடாக தயாரித்து தராங்க. இந்த கருவாட்டை நம்ம இன்றைக்கி செம்மையாக தொக்கு வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த சூறக்கருவாடு பாருங்கள், மேலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை உடைச்சோம்னா உள்ளே சிகப்பாக இருக்குங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு இந்த கருவாட்டை வச்சு மண்டையை உடைச்சாலும் மண்டை உடஞ்சிருங்க. அவ்வளோ ஒரு திண்ணமான கருவாடு தான் இந்த மாசி கருவாடு. இப்போ நம்ம அம்மியில் இதை இடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாசி கருவாட்டை நம்ம அம்மியில் தான் இடித்து எடுக்கணும். இல்லட்டா ஒரு கனத்த பொருளை வச்சு தான் இதை இடித்து எடுக்கணும். ஏண்டா இது கல் மாதிரியே இருக்கும். நம்ம ஒரு ஆளை இதை வச்சு எரிஞ்சாலும் சரி மண்டை உடஞ்சிடும், அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாசி. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நம்மளுக்கு பார்வைக்கு நம்ம வெளியில் அதுக்குன்னு பக்குவமாக தான் வைப்பாங்க இந்த கருவாடு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெளியே. உள்ளே பாருங்கள் எவ்வளோ சிகப்பாக இருக்குதுண்டு. இப்படி தாங்க அம்மியிலையோ இல்லை ஆட்டு உரல்லையோ இப்படி இடித்து எடுத்துக்கிறேன்னு இந்த கருவாட்டை. இல்லை கனத்த பொருளை வச்சு இடித்தாதான் இது இடிப்படும். இந்த பக்குவத்துக்கு இடித்து எடுத்துக்கிறேனுங்க. பாருங்க, அம்மியில் இடித்த உடனேயே தன்னாலேயே உடஞ்சிருச்சு பீஸ் பீஸாக. இப்போ நம்ம அம்மிலேயே மாசி இடித்து எடுத்தாச்சு. இப்போ வெந்நியை ஊற்றி நல்லா ஊற விட்டுருவோங்க. கொஞ்சம் ஊறட்டும் அப்படியே, அப்போ தான் இந்த மாசில் உள்ளது. நம்ம இப்போ மாசி தொக்கு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய், இஞ்சி பூண்டு. இதில் மஞ்சத்தூள், வத்தத்தூள், கறி மசாலா தூள், சீரகப்பொடி, மல்லிப்பொடி. இது தாங்க தொக்குக்கு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். மிளகாயை வெட்டி வச்சுக்கிடுவோம். நான் உரப்புக்கு ஏற்கனவே வத்தல் பொடி எடுத்து வச்சதுனால நான் 3 மிளகாயை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். உரப்புக்கு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் வெட்டிக்கோங்க. சின்ன வெங்காயமும் பல்லாரி வெங்காயமும் சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக கொடுக்கும் மாசி தொக்குக்கு. இப்போ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். 2 வெங்காயமும் நம்ம போட்டு அந்த தொக்குக்கு வச்சாதாங்க தொக்கு தூக்கலாக இருக்குங்க. பார்க்கையே அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
எல்லாரும் நினைப்பீங்க மதினி மட்டும் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றாங்க, நமக்கு தரையே மடுக்கிறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் வீட்டில் வாங்க, வந்து இருங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சமைச்சு தாரேன். தேவையான தக்காளியை எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டுங்க. நம்ம மாசியை வந்து நம்ம அம்மியில் இடித்து எடுத்துட்டு வெந்நியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துடணுங்க. ஏன் வெந்நியில் அலசுறோம்னா சிலவுகளுக்கு சூறை சாப்பிட்டா நாக்கு அரிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் அரிக்கையெல்லாம் செய்யாது. வெந்நியில் வச்சு நீங்கள் கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டீங்கன்னா கருவாடு அவ்வளோ ஒரு மணமாகவும் இருக்கும், அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்குங்க. எங்கள் வீட்டிலலாம் மாசி கிடச்சிச்சின்னா நாங்கள் விடையே மாட்டோம். ஏதாவது ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச சமையலை சமைச்சு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். நம்ம அதில் உள்ள சமைச்சு சாப்பிடும்போது அந்த மாசி நம்ம அந்த வெங்காயத்தோட அந்த தாளிப்பில் நம்ம வதக்கி நல்லா அந்த தொக்கை வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சமைக்க கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வெங்காயம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடேறிட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் வந்து இந்த கலருக்கு வரும்போது நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு, மிளகாய் 3ஐயும் சேர்த்துக்கிடுவோங்க. தக்காளி வந்து வதக்கும் போது தக்காளி ஃபுல்லாக நல்லா மசக்கிடணும். அதனால மசங்கினதுக்கப்புறம் நல்லா கரண்டியை வச்சு நல்லா நம்ம நசுக்கி விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மாசியை சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கட்டும் தக்காளி. நல்லா மசங்கிட்டு இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னு சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ மாசி கருவாட்டை சேர்த்துருவோம்.
ஏண்டா மாசி கருவாட்டில் உப்பு இருக்கும், நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ அப்படியே மூடி வச்சுருவோங்க. கொஞ்சம் கொதித்து அந்த சுமல் வெளியில் வர நம்ம அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. நல்லா அப்படியே கட்டியாக வரையில் தொக்கை இறக்கி வச்சு செம்மையான ஒரு சாப்பாடு சாப்பிட்ருவோம். இப்போ மூடிக்கிடுவோம். நல்லா கம்மட்டு வாசம் வந்துருச்சு. எப்பா என்ன ஒரு வாசம்னு பாருங்க, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் போலயே. இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா கலந்து அந்த மாசியில் பிடிச்சிருக்கு பாருங்க. நல்ல ஒரு கம்மட்டு வாசங்க. அந்த மனம் வரையிலே நாக்கில் எச்சி ஊறிட்டு. பாருங்க, மாசி தொக்கு ரெடியாகிருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணுது. எனக்கே நாக்கில் எச்சி ஊறுது பாருங்க. அந்த வாசம் அப்படியே மணக்கும்போது அந்த மணத்தோடைய வாசம் இழுக்குது சாப்பிட சொல்லி. இப்போ மாசி தொக்கு ரெடியாகிருச்சு. இப்போ சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்ருவோங்க. பாருங்க, மாசி கருவாடு ரெடி ஆகிருச்சு. இப்போ நான் சாதத்தில் வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மறக்காமல். அந்த மாசி கருவாடும் சேர்ந்து அந்த வெங்காயம் அந்த காரச்சாரம்லாம் சேர்ந்து அந்த வாசம் அப்படி இருக்குதுங்க. அருமையான ஒரு சாப்பாடுங்க. உண்மையிலே அப்படியே டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க. அந்த மாசி தொக்கை நம்ம சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது நாக்கிலேயே எச்சி ஊறுதுங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான மாசி. நீங்களும் இதே மாதிரி மாசி கருவாடு கிடச்சிச்சுண்டா விடாதீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே ருசிங்க. நம்ம மாசி தொக்குக்கு வந்து ரசம் வச்சுருக்கணுங்க. நல்லா காரஞ்சாரமான மிளகு ரசம் வச்சுருக்கணும். செம்மையாக இருக்கும். நான் ரசம் வைக்காமல் தொக்குலேயே சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். என்னால் பேசக்கூட முடியலைங்க. நாக்கில் எச்சி விடுறதுனால சாப்பிட தான் தோணுது. குழந்தைகளுக்கெலாம் இப்படி பக்குவமாக நீங்கள் மாசி பண்ணி சமைச்சு கொடுங்க.
குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு வேலை நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கருவாடுகளை வச்சு ஏதாவது ஒன்று சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஆனால் மாசி கிடச்சா அதை விட விட்டுறாதீங்க, வாங்கி பிள்ளைகளுக்கு பெரிய ஆளுகளுக்கெல்லாம் நல்லா சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.